Good morning students. Today we are discussing about the five kingdom classification. The five kingdom classification was proposed by R.H. Whittaker in 1969. First described five kingdom classification R.H. Whittaker. இந்த ஐந்து உலக வகைப்பாட்டு முறையை முதல்ல அறிமுகப்படுத்திய சயின்டிஸ்டோட பேரு தான் R.H. Whittaker. எந்த வருடம் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா 1969ல. Five kingdoms were formed on the basis of characteristics such as cell structure, mode of nutrition, source of nutrition and body organization. This five kingdom classification based on the இந்த ஐந்துலக வகைப்பாடு என்பது எதனை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதுன்னா first cell structure. Cell structures means unicellular or multicellular. Next, mode of nutrition. Mode of nutrition basically divided two types: autotrophic mode of nutrition and heterotropic mode of nutrition. Next, source of nutrition. Plants and animals they get nutrition from the source material. Next, body organization. Body organization means these animals and plants contain some organs. These organs function through the process of life activity. இந்த அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அந்த ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது, அந்த தாவரங்கள் உயிர் வாழ்வதற்கு அல்லது விலங்குகள் வாழ்வதற்கு தேவையான செயலை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. எக்ஸாம்பிள், பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கன் ரூட் என்ன பண்ணுது, அப்சர்வ் சாயில் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். அந்த டிஃப்யூஷன் மூலமாக என்ன பண்ணுது, உறிஞ்சுதலின் மூலமாக நீர் மற்றும் கனிம சத்துக்கள் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் த்ரூ த சைலம் எலமெண்ட்ஸ். வாட்டரையும் அதே மாதிரி கனிம சத்துக்கள் இதை எல்லாத்தையும் வேரில் இருக்கக்கூடிய சைலம் திசுவின் வழியாக எடுத்து தாவரத்தினுடைய அனைத்து பகுதிக்கும் கொடுக்கக்கூடிய பணியை செய்யுது. ஃபர்ஸ்ட் ஒன் மொனிரா, கிங்டம் மொனிரா பாக்டீரியா. ஆல் ப்ரோகேரியாட்ஸ் belong to the kingdom மொனிரா. ப்ரோகேரியாட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் ஆர்கானிசம் இன் அவர் எர்த். முதல்ல நம்மளோட பூமியில உருவான ஆர்கானிசத்தை என்ன வகையான ஆர்கானிசம்னு சொல்றோம், ப்ரோகேரியாட் அப்படின்னு சொல்றோம். ப்ரோகேரியாட்னா திஸ் அனிமல்ஸ் கண்டைன் நாட் வெல் டெஃபைன்டு நியூக்ளியஸ். இதுல பார்த்தோன்னா ஒரு தெளிவான உட்கரு இருக்காது. அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன், அந்த உட்கருவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஜவ்வுங்கிறது இருக்காது. அதுதான் பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரோகேரியாட்டிக். பழங்காலத்துல தோன்றின உயிரினங்கள்ல பார்த்தோன்னா அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ப்ரோகேரியாட்ஸ். which do not possesses true nucleus. என்ன பண்றதில்ல, do not possesses true nucleus. உண்மையான உட்கரு என்பது அதுல இருப்பதில்லை. cells of prokaryotes do not have nuclear membrane. prokaryote cellsல என்ன இருப்பதில்லை, nuclear membrane. nuclear membrane means inside the nucleus. நியூக்ளியஸ்க்கு உள்ள என்ன இருக்கும், நியூக்ளியோபிளாசம் இருக்கும். அவுட்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் கவர் பண்ணி இருக்கக்கூடியது நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்றோம். இந்த மெம்பரேன் வந்து டோட்டலா ஆப்சென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், எனி மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ். மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ்னா பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சம் ஆர்கனல்ஸ் நம்ம சொல்றோம். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல்ஸ், இது எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே பிளான்ட் ஆர்கனல்ஸ். திஸ் ஆர்கனல்ஸ் ஆர் கவர்டு பை மெம்பரேன்ஸ். இந்த ஆர்கனல்ல சுற்றிலோ அல்லது உறுப்பை சுற்றிலோ ஒரு ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வுங்கிறது எதுல இருக்காது, இந்த ப்ரோகேரியாட்ல டோட்டலா இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஹெட்டிரோட்ரோபிக். பாக்டீரியா எல்லாமே என்ன சொல்றோம், ஹெட்டிரோட்ரோபிக்னு சொல்றோம். பட் சம் ஆர் ஆட்டோட்ராப்ஸ். ஆட்டோட்ராப்ஸ்னா they produce own food. அதான் என்ன சொல்றோம், ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இதுல பாக்டீரியாவை ஹெட்ரோட்ரோபிக் மீன்ஸ் some animals or plants are dead. These dead materials decomposed through the process of decomposition
this decomposition process of bacteria will get energy. இதில் என்ன பண்ணுது, இறந்து போன தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய உடல்களை சிதைப்பதன் மூலமாக அதற்கு தேவையான நியூட்ரிஷியன் சத்து பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பணியை செய்யுது இந்த ஹெட்ரோட்ரோபிக்ல. பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் முனிரா. இதுல பார்த்தோன்னா பாக்டீரியா தெரியும். பாக்டீரியாஸ் ஆர் மெனி டைப்ஸ். இதுல நிறைய வகையான பாக்டீரியாஸ் இருக்கு. அதோட சைஸ் ஆர் ஷேப் பேஸ்டு, அதோடைய உருவத்தினுடைய அடிப்படையில நிறைய டைப்ஸ் இருக்குது. ராட் ஷேப்டு பாக்டீரியா இருக்குது, அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்டு காக்கை, ஸ்பைரலம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிஜிஏ. பிஜிஏனா ப்ளூ கிரீன் ஆல்கே. திஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே located on the fresh water bodies and marine water bodies. இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேங்கிறது நன்னீர் நிலைகளிலும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தோன்னா கடல் நீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்கேனா பாசி இனத்தை சேர்ந்தது. These algae are autotrophic mode of nutrition. This green part of the algae contain chlorophyll pigment. இந்த green partல என்ன இருக்கு, chlorophyll pigment இருக்கு. This chlorophyll pigment involve the photosynthesis process. இந்த chlorophyll pigment என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கை செய்வதன் மூலமாக அதற்கு தேவையான உணவை தயாரிக்குது. Next kingdom Protista. Kingdom Protista includes unicellular and a few simple multicellular eukaryotes. First, you know what is eukaryotes. Eukaryote means true nucleus and nuclear membrane. The cell contain true nucleus. செல்லுக்குள்ளே உண்மையான உட்கருவும் உட்கருவை சுற்றிலோ அந்த உட்கரு ஜவ்வு இருக்கிறதா என்ன சொல்றோம், யூகேரியாட்னு சொல்றோம். இதுல பார்த்தோன்னா யூனிசெல்லுலார். யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ஆர்கானிசத்துல அதை யூனிசெல்லுலார்னு சொல்றோம். தி சிங்கிள் செல் கண்ட்ரோல் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஆர்கானிசம். அந்த ஒரே செல்ல என்ன பண்ணும், அந்த உயிரினத்தினுடைய அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பணியை செய்யறத யூனிசெல்லுலார்னு சொல்றோம். ஆனா புரோட்டிஸ்டாவில் சம் மல்டி செல்லுலார், ஒரு சில மல்டி செல்லுலார் ஆர்கானிசமும் இருக்கு. மல்டி செல்லுலார் மீன்ஸ் ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங் என்ன சொல்றோம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். அவர் ஹியூமன் பாடி கம்போஸ்ட் ஆஃப் மெனி சிஸ்டம்ஸ். நம்மளோட உடல்ல மெனி சிஸ்டம்ஸ் இருக்கு. இதுல பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, சுவாசிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியா பிளட் சர்க்குலேஷன் நடக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டை எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை செய்யறது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் மீன்ஸ் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பண்றது தான் இம்யூன் சிஸ்டம். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் present in our human body. Next, there are two main groups of protists. This protista பார்த்தோன்னா two main groups இருக்கு. The plant-like protists are photosynthetic and are commonly called algae. These protistas are photosynthetic. Photosynthesis பண்ணக்கூடிய plant பார்த்தோன்னா mostly என்னவா இருக்கும், algae-வா இருக்கும். Fungi பார்த்தோன்னா not photosynthesis process. They are not involving photosynthesis process. அது ஒளிச்சேர்க்கையில ஈடுபடாது. ஆல்கே இன்க்ளூட் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் டைப். இதுல பார்த்தோன்னா ஆல்கேங்கிறது யூனிசெல்லுலாரா இருக்கலாம் ஆர் மல்டி செல்லுலாரா இருக்கலாம். அனிமல்ஸ் லைக் புரோட்டிஸ்ட் ஆர் ஆஃபன் கால்ட் புரோட்டோசோவான்ஸ். சம் அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்றோம், புரோட்டிஸ்டான்னு சொல்றோம். அதுல பார்த்தோன்னா புரோட்டோசோவான்ஸ் சொல்லக்கூடியது. These protozoans are living in the waste water or stagnant waste water. தேங்கி நிற்கக்கூடிய கழிவு நீர்கள்ல தான் என்ன இருக்கும், this amoeba and protozoas are present in high amount. அதிக அளவுல உற்பத்தி ஆகக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா தேங்கி நிற்கக்கூடிய கழிவு நீர்ல தான் இது உற்பத்தி ஆகுது. They include amoeba and paramecium. அமீபாவும் பாரமேசியமும் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டான்னு சொல்றோம். This amoeba ஓட outer shape பார்த்தோன்னா எப்படி இருக்கும், some finger like projection. This finger like projections is called pseudopodia. இதை என்ன சொல்றோம், நாம pseudopodia சொல்றோம். இதுல பார்த்தோன்னா ஒரு லார்ஜ் சைஸ் வேக்யூல் இருக்கும், அப்புறம் ஒரு
சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் பிரசண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாரமேசியம். இது ரெண்டுமே புரோட்டிஸ்டாவோட எக்ஸாம்பிள்ஸ்.